அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி மேக்ஸ் கன்னடத்தில் சுதீப் ஹீரோவாக நடித்து வரலட்சுமி, சரத்குமார், இளவரசு, சுனில் இவங்க எல்லாமே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக லீட் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் ஒரு த்ரில்லராக ஆக்ஷன் பிளாக்காக வெளிவந்திருக்கிற இந்த படம் ஒரு நல்ல படமாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். லாஜிக் இல்லாத திரைக்கதை இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு நமக்கு மைல்டாக ஒரு லாஜிக் இருக்குது. எப்பயுமே ஒரு சினிமாவில் ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா, ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னா லாஜிக் கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு தெரியாது, சில நேரத்தில் டைரக்டருங்களுக்கே கூட தெரியாது சில சீன் லாஜிக்காக இருக்கா இல்லையான்னு. அந்தளவுக்கு இந்த படம் மேக்கிங்கில் லாஜிக்காக இருக்குன்னு தான் சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரியான ஒளிப்பதிவு, எக்ஸ்ட்ரானரியான ஸ்டண்ட் டைரக்டர். ஒரு படத்துக்கு ஸ்டண்ட் டைரக்டர் இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் அமைஞ்சிருந்தால் அந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக ஹிட் ஆகும். டைலாக் ரொம்ப தமிழில் நல்லாவே டைலாக் எழுதியிருக்காங்க. சுதீப்போட ஒவ்வொரு ஃப்ரேமும் அடிக்கடி இருந்தால் கூட அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த படம் ஒரு நைட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் 2 கைதிகளை வச்சு செஞ்சுருக்கிற சம்பவம் தான் இந்த படம். ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டேஷனுக்கு வரும்போது அவர் மார்னிங்கில் தான் சார்ஜ் எடுக்கணும். ஆனால் அவர் நைட்லேயே சார்ஜ் எடுத்து பண்ணுறாரு. அது சஸ்பென்ஸாகவே இருக்கும். அப்படி ஒரு திரைக்கதை, வலுவான திரைக்கதை. நமக்கு கைதி படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தால் கூட கைதியை விட இந்த படம் ரொம்ப திரைக்கதை எதை நோக்கி பயணிக்குதோ அந்த பிளாட்ஃபார்மில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸும் சீன் பிளேவும் அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. சுதீப் பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், அவர் பாடுற பாரதியார் சாங்கோட அந்த வரிகளாக இருக்கட்டும், கரெக்டான இடத்துல கனெக்ட் ஆகுது. இளவரசு ஒரு பொண்ணுக்காக அழறதும், அவங்க அம்மா அப்பா கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு ஸ்டேஷனாக அலைய விடுறதும், இதெல்லாம் சினிமாவில் லாஜிக் இல்லாமல் இருந்தால் கூட கடைசியில் அதை லாஜிக்காக கனெக்ட் பண்ணுறாங்க. சினிமா சொல்லுகிற பாடம் என்னென்னா, ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற போலீஸ்காரர்களுடைய தொழில் சொல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினான்றதை இயக்குனர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் அவங்கள சுற்றி பின்னப்படுற திரைக்கதைகளையும் சரியாக இருந்தால் எந்த ஒரு படமாக இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒரு ஹீரோவை வச்சு எப்படி பயன்படுத்தணுன்ட்டு இயக்குனர் நினைத்திருந்தாலும் கூட இயக்குனர் தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சியும் ஹீரோ தன்னை ஒரு இயக்குனராக நினச்சும் இந்த படம் பண்ணியிருக்கிறதுனால தயாரிப்பாளர் இவங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அதுக்கேற்ற அவுட் நல்லாவும் இருக்குது. தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் எண்டிங்கில் ஒரு டப்பிங் படம் தான் இந்த வருஷம் சினிமாவை முடித்து வச்சுருக்கு வசூல்லன்னு சொல்லலாம். ஆக்ஷனாக பார்க்குறவங்க, த்ரில்லராக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போனீங்கன்னா உங்களை ரொம்ப அழகாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரே டைம் லைனில் வச்சுருப்பாங்க. படமும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 1 டைம்ஸ் போய் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.